நிறைய தலைக்கு குளிச்சுட்டு தலையை நல்லா ஒழுங்காக காய வைக்காமல் சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ஈரத்தலையோடய வந்து நமக்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாம், இல்லை அவங்கவுங்க பர்சனல் வேலையே பார்ப்பாங்க. தலையை கரெக்டாக வந்து அந்த ஈரத்தை வந்து காய வச்சிருக்க மாட்டாங்க. இதனால் அந்த நீரானது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற மசில்ஸ், இந்த தலையை நம்ம இந்த ஸ்கேல்ப்பை சுற்றி நல்ல ஒரு லேயரான மசில், திக் மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் வந்து நீர் கோத்துக்கும். ரொம்ப நாளாக வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி தலையில் நீர் கோத்து இருக்குது அப்படின்னாக்கா தலை பாரம் இருக்கும், அது கூட தலைவலி இருக்கும். சிலருக்கு வந்து கழுத்து வலி இருக்கும், கழுத்தில் கையில் வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க தளம் வைக்கிறது அப்படின்றத சொல்லுவோம். சிலருக்கு இந்த நாள்பட்ட சைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைனஸ்னால இந்த மூக்கு ஒழுகிறது, இந்த மேல் பகுதி, இந்த மேல் புறம் இதெல்லாம் வலிக்கிறது, ப்ளஸ் வந்து ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மூக்குலேருந்து அடுக்கு தும்மல் மாதிரி வந்து சிலருக்கு வரும். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தளம் வச்சு நம்ம தலையில் கட்டி விடும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது நீர் எல்லாத்தையுமே எடுத்துரும். புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது வாதமானது அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். அது கூட இந்த கபமும் சேர்றதுனால எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்தமது. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தலையில் நீர் கொத்துக்குது பார்த்தீங்களா, இதனால் சிலருக்கு வந்து தலை பாரம் இருக்கும், தலைவலி இருக்கும், இந்த பின் கழுத்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பகுதிகளில் வந்து வலி ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த தலை நீர் கோத்துக்கிறது வந்து மேக்ஸிமம் எப்படி வந்து நடக்குது அப்படின்னாக்கா, நிறைய தலைக்கு குளிச்சுட்டு தலையை நல்லா ஒழுங்காக காய வைக்காமல் சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ஈரத்தலையோடய வந்து நமக்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாம், இல்லை அவங்கவுங்க பர்சனல் வேலையே பார்ப்பாங்க. தலையை கரெக்டாக வந்து அந்த ஈரத்தை வந்து காய வச்சிருக்க மாட்டாங்க. இதனால் அந்த நீரானது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற மசில்ஸ், இந்த தலையை நம்ம இந்த ஸ்கேல்ப்பை சுற்றி நல்ல ஒரு லேயரான மசில், திக் மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் வந்து நீர் கோத்துக்கும். மேக்ஸிமம் இது பொதுவாக எங்கே கோத்துக்கும் அப்படின்னாக்கா இந்த பின் மண்டை பகுதிகளில் வந்து அதிகமாக கோத்துக்கும். ப்ளஸ் வந்து இந்த கழுத்து பகுதி, இந்த கீழ் கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதியில் வந்து இந்த நீர் வந்து கோத்துக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பின்னாடி வந்து தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த சதையானது கொஞ்சம் நீர் கோத்து நல்லா கல் மாதிரி ஆகிருக்கும். சில டைமில் வந்து பின்னாடி வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. சில டைமில் சிலருக்கு இதனாலே கழுத்து வலி கூட வரலாம். கழுத்து வலி வந்து ரேடியேட்டிங் பெயின் வந்து காசு பண்ணலாம். கை ஃபுல்லாக வந்து வலி பரவும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம். மேக்ஸிமம் இது வந்து யாருக்கு ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னாக்கா லேடிஸ்க்கு. ஏன்னா நார்மலாகவே அவங்களுக்கு வந்து லாங் ஹேர் இருக்குது இல்லைங்களா, ப்ளஸ் வந்து வேலைக்கு போகிறவங்களாம் ஈஸியாக வந்து இது ஈரத்தொலையோட தான் இப்போ மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல் தொட்டு பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் அந்த பின்னாடி அந்த சதை வந்து கல் மாதிரி இருக்கிறது. இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, முதல் வேது பிடிக்கிறது. இதுக்கும் வேது பிடிக்கலாம். அதாவது வந்து தலையில் நீரை வந்து நம்ம வெளியே ஏற்றணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா, சும்மா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், எனக்கு ரொம்பலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் அந்த தலை எப்போதும் வந்து பாரமாக இருக்குது, தலைவலியெல்லாம் அந்த அளவு இல்லை அப்படின்னாக்கா, நல்ல எண்ணெய், அதாவது வந்து சுக்கு தைலம் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். இந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து சுக்கு தைலம் அப்படி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு சுக்கை நல்லா பொடிச்சு போட்டு நல்லா பொரிச்சிங்கன்னா நல்லா கருகி போயிடும். அப்போ அந்த கருகி போகும்போது நல்லா கரிஞ்ச பின்னாடி அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தைலத்தை நல்லா வந்து ஃபுல்லாக வந்து தலை ஃபுல்லாக நல்லா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு இந்த பின் தலை இது எல்லாத்தையுமே நல்லா மசாஜ் கொடுக்கணும். கழுத்து பகுதி எல்லாத்துலேயுமே மசாஜ் கொடுக்கணும். அப்படி நல்லா மசாஜ் கொடுத்த பின்னாடி வெந்நி வச்சு நல்லா குளிக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா அந்த வெந்நி எப்படி இருக்கணும், நார்மல் தண்ணி வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணுறதை விட அந்த சுடுதண்ணியில் லைட்டாக ஓமம் வந்து ஒரு கைப்பிடி வந்து நம்ம போட்டு அந்த சுடுதண்ணியை அதை தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு மறுபடியும் அப்படியே ஈரத்தொலையோடு விடக்கூடாது. இல்லை ட்ரையரோ இல்லை சாம்பிராணியோ போட்டு வந்து அந்த பகுதியை வந்து அந்த பகுதியில் இருக்கிற நீர் வந்து சேராமல் நம்ம எடுத்துடணும். அந்த ஹேர் வந்து நல்லா ட்ரையர் போட்டு நல்லா ட்ரை பண்ணாலும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பகுதிகளில் இருக்கிற ஈரத்தன்மை போயிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னாவே அந்த மறுபடியும் அந்த பகுதியில் இருக்கிற நீர் வந்து கோத்துக்காது. அந்த இடத்துல இருக்கிற நீர் தன்மை வந்து வெளியில் போயிடுச்சுனாவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசிலோட ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு இதாயிரும். ரொம்ப நாளாக வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி தலையில் நீர் கோத்து இருக்குது அப்படின்னாக்க
தலை பாரம் இருக்கும், அது கூட தலைவலி இருக்கும், சிலருக்கு வந்து கழுத்து வலி இருக்கும், கழுத்தில் கையில் வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க தளம் வைக்கிறது அப்படின்றத சொல்லுவோம். அதான் வந்து சுக்கு இப்போ இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும். அது கூட சிற்றாமுட்டி வேர், அப்புறம் கற்பூரவள்ளி சாறு, இதை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து வரும். பேஸ்ட் மாதிரி வந்த பின்னாடி அதை நல்லா ஒரு உருண்டை, இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த உருண்டை, இவ்வளோ பெரிய உருண்டையை நல்லா தலை, உச்சந்தலை இந்த பகுதி எங்கெல்லாம் நீர் கொத்திருக்கிறதோ அந்த பகுதிகளில் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். நல்லா தேய்ச்சி இது பண்ணக்கூடாது. நம்ம தட்டி அடை தட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடை தட்டி தட்டி இது இந்த இடத்துல எந்த இடத்துல நீர் கொத்திருக்கோ இந்த பின்னங்கழுத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை வந்து ஒரு டவலோ எடுத்து லைட்டாக வந்து கட்டி வச்சிடணும். கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விடணும். இப்போது இந்த சுக்கு பொடியானது அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற நீரை எடுத்துடும். இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறையும். ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறையும். சிலருக்கு இந்த நாள்பட்ட சைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைனஸ்னால இந்த மூக்கு ஒழுகிறது, இந்த மேல் பகுதி, இந்த மேல் புறம் இதெல்லாம் வலிக்கிறது, ப்ளஸ் வந்து ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மூக்கில் இருந்து அடுக்கு தும்மல் மாதிரி வந்து சிலருக்கு வரும். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தளம் வச்சு நம்ம தலையில் கட்டி விடும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது நீர் எல்லாத்தையுமே எடுத்துரும். அங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். தலைவலி, கழுத்து வலி இது எல்லாமே கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி சுக்கு தைலத்தை வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு குளிச்சாங்கனாக்கா வித்தின் 1 or 2 வீக்ஸ்லேயே இந்த நீர் கொத்துக்கிறது, சைனஸ் பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனை இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். இவங்க முடிஞ்ச வரையும் உணவு முறை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா குளிர்ச்சியான உணவுகளை வந்து தவிர்த்துடணும். அதாவது வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்றது, சப்போட்டா பழம் சாப்பிட்றது, பழைய சாதம் சாப்பிட்றது, ப்ளஸ் வந்து உப்பு புளி வந்து கம்மி பண்ணிடணும். அதாவது வந்து கபவாத தொந்தரவாக தான் கன்சிடர் பண்ணுவோம். வாதமும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கழுத்து வலி, ரேடியேட்டிங் பெயின் வந்து, அதாவது வந்து குளுத்தி வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சியினால் ஏற்படுகிற வாதத்தன்மைக்கு வந்து கபவாத தன்மை அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து வலியும் சேர்ந்துருக்கு உடம்புல குளிர்ச்சியினால தன்மையினால. அப்போது அவங்க வாதத்துக்கு உண்டான பத்திய முறையும் கடைபிடிக்கணும். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு இதே சொல்லுவாங்க, புளி துவர் மிஞ்சின் பூரிக்கும் வாதம். அதாவது வந்து நம்மளோட உணவு முறையில் புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது வாதமானது அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும். அது கூட இந்த கபமும் சேர்றதுனால நமக்கு சீக்கிரமாக வலி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சித்த மருத்துவத்தில் இதை வந்து கபவாதமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை வந்து நெய்ப்புத்தன்மையான உணவுப் பொருட்களை எடுக்கணும், கபம் சார்ந்த உணவுகளை இது வந்து தவிர்க்கணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னாவே இந்த நாள்பட்ட தலைவலி, தலைபாரம், சைனஸு இது எல்லாமே வந்து வித்தின் 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். இது கூட உள் மருந்து, அதாவது வந்து நேசல் அணு தைலம் மாதிரி உள்ள மருந்துகளை நசியம் செய்கிறதுனாலையோ இல்லை வந்து சுக்கு ஊதல் அப்படின்றது சொல்லுவாங்க. சுக்கை வந்து மூக்கு வழியாவோ காது வழியாவோ போட்டு வந்து ஊதுறது, இந்த மாதிரி பண்ணாங்கனாவே அந்த கபத்தன்மையான இதாயிரும். இந்த மாதிரியான வைத்தியங்கள் சின்ன சின்ன இது வீட்டு குறிப்புகள் தான். இதை பண்ணாவே கம்ப்ளீட்டாக இந்த தலையில் நீர் கோத்துக்கிறது, தலைவலி, சைனஸு, தலைபாரம் இது எல்லாமே போகும். ஆனால் இதுலேயும் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றதுனாக்க ஒரு நல்ல மருத்துவரோட ஆலோசனையோடு சேர்ந்து இந்த மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வீடியோவில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான சித்த மருத்துவத்தை பற்றியதான அறிவு தான். இதில் ஒவ்வொருத்தரோட உடல் நிலையும் உடல் வாகும் மாறும். அவங்களுக்கு சில டைமில் பித்தம் சார்ந்து இருக்கலாம், சிலருக்கு வந்து கபம் வந்து அதிகமாக இருக்கலாம், சில அவங்களுக்கு வந்து இல்லை எலும்பு தேய்மானங்கள், டிஸ்க், பல்ஜி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கலாம். சும்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா வீட்டில் சின்னதாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஆனால் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது மருத்துவரோட ஆலோசனையோடு எடுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.